நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் மற்றும் MS செல்லமுத்து அறக்கட்டளை மற்றும் ஆராய்ச்சி மையம் ஆகியவை சார்பில் செயல்பட்டு வரும் மனநல காப்பகத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்ததாவது: பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் மற்றும் MS செல்லமுத்து அறக்கட்டளை மற்றும் ஆராய்ச்சி மையம் ஆகியவை சார்பில் மனநல காப்பகம் புது தாராபுரம் சாலையில் இயங்கி வருகிறது. இங்கு மனநலம் பாதிக்கப்பட்ட ஆதரவற்ற பொதுமக்கள் மீட்டெடுக்கப்பட்டு மறுவாழ்வு பயிற்சிக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த பயிற்சி மையத்தில் ஆண்கள் 44, பெண்கள் 43 நபர்கள் மறுவாழ்வு பயிற்சி எடுத்து வருகின்றனர். இதில் தையல் பயிற்சி மற்றும் சமையல் செய்ய உதவி செய்தல், பழைய செய்தித்தாளில் சுவர் கவர் செய்தல், கடல் பாசியில் மாலை செய்தல், யோகா, உடற்பயிற்சி, வயர்குடை செய்தல் போன்ற வேலைகள் செய்து வருகின்றனர். இந்த பொருட்களை விற்பனை செய்வதன் மூலம் வரும் பணம் அவரவர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இவர்களுக்கு மாதம் 2 முறை மனநல மருத்துவர், வாரம் 1 முறை பொதுநல மருத்துவர் நேரில் வந்து ஆலோசனை செய்து மாத்திரை மற்றும் மருந்துகள் பரிந்துரை செய்கின்றனர். இதில் மனநிலையில் நல்ல முன்னேற்றம் அடைந்தவரை அவரது குடும்பத்தினரை அடையாளம் கண்டு மனநலம் பற்றியும் மாத்திரைகள் பற்றியும் அவரது குடும்பத்தினருக்கு எடுத்துரைக்கப்படுகிறது என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து பழனி அடிவாரத்தில் கோடைக்கால நீர்த்தேக்க தொட்டி, புளியமரத்து செட் முதல் பழனி அடிவாரம் வரை குடிநீர் குழாய் அமைத்தல் பணிகள் ரூபாய் 9.80 கோடி மதிப்பில் மேற்கொள்ளப்பட்டு வருவதை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து வரதமானதி அணையில் தண்ணீர் இருப்பு, மதகுகள் ஆகியவற்றை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது பழனி வருவாய் கோட்டாட்சியர் கண்ணன், செயற்பொறியாளர் பாலமுருகன் மற்றும் துறை அலுவலர்கள் பலர் உடனிருந்தனர்.